என் பிரீஃப் கேஸ் எங்க? அப்பா இங்க தானங்க இருக்கு. ஓ ஐம் சாரி, நான் மறந்துட்டேன். நான் இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும். அனாவசியமா அவசரப்பட்டு ஃபோன் பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே? பிரபு எங்க? இங்கதான் எங்கேயாவது விளையாடு. ஏய் சுட்டி குட்டி, என்ன வேலை செஞ்சுட்டாடா கண்ணா? என்ன செஞ்சுட்டாங்க? ஆபீஸ் வர்க்க உங்க ஒருத்தரால மட்டும் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அருமையான ஹெல்ப் தான் பண்ணிருக்கான். என் ஃபைல்ஸ் எல்லாம் க்ளோஸ். சுட்டி கண்ணண்டா நீ. ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. பை பை. See you. Bye bye. சங்கரசேகர மாறன் சங்கரசேகர மாறன் சங்கரசேகர மாறன் சங்கரசேகர மாறன் சங்கரசேகர மாறன் சங்கரசேகர மாறன் சங்கரசேகர மாறன். என்ன பிரதர் ஒரே பாசமழையா இருக்கு? உங்களுக்கு தெரியாதா? நீங்க இந்த ஜெயிலுக்கு இதோட 100வது தடவையா வந்திருக்கீங்க. 100வது தடவையா? அப்படின்னா இப்ப செஞ்சுரி அடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க என்கரேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிவ் பாக்குறப்ப திரும்ப திரும்ப ஜெயிலுக்கு வந்து உங்க மத்தியிலே இருக்கணும்னு வர்ற ஜென்மத்துல கூட ஜெயிலே பிறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இது ஜெயில நினைச்சீங்களா இல்ல பனகல் பார்க்க நினைச்சீங்களா? என்னது நியூசன்ஸ்? நீங்க இருக்கிறப்ப நாங்க வேற ஏன் சார் நியூஸ் செய்யணும்? அப்படின்னா இங்க நடக்கிற நியூசன்ஸ்க்குலாம் நான் தான் காரணம்ங்கறீங்களா? இது விசேட ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நாங்க ஓடி வேற 100வது தடவை ஜெயிலுக்கு வந்த பாராட்டி நம்ம கைதி சகோதரர்கள் எல்லாம் எங்களுக்கு விழா நடத்துறாங்க. 100வது தடவையா ஜெயிலுக்கு வந்ததுக்கு பாராட்டு விழாவா? அப்ப இத்தனை வருஷமா நான் ஜெயிலுக்குள்ள வந்துகிட்டும் போய்கிட்டும் இருக்க எனக்கு ஒரு பைய கூட விழா எடுக்கலடா. கைதிக்கு போலீஸ்க்கு வித்தியாசம் இல்ல. போலீஸ் ஜெயிலுக்கு வரது சுயநலம், போலீஸ் கிட்ட அடி வாங்கி நாங்க ஜெயிலுக்கு வரது எங்களோட பொதுநலம். ஆஹா, பொண்ணு எடுத்தால பொறிக்க வேண்டிய வார்த்தைடா. இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு துணையா ஒருத்தர் இருந்திருந்தா நான் என்னைக்கோ ஐஜியா இருந்திருப்பேன். அவலப்படாதீங்க ஜெயிலர் பிரதர். யூனிஃபார்ம் வேறயா இருந்தாலும் நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். விழா எங்களுக்கு நடந்தா உங்களுக்கு நடந்தா என்ன? பயமுற. ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் ஆர்குமெண்ட். உடனே மரியாதை அவங்க உங்க செல்லுக்கு போங்க. கோ ஹெட். போங்கடா. என்ன உள்ள போக விட மாட்டியா? இந்த ஜெயில் யாருது நினைச்ச? யாருது? என் புருஷன்து. அமராவதி, ஏன் அவனை போட்டு இப்படி தாக்குற? அட சும்மா இருங்க. தஞ்சாவூர் ஜெயில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 6 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு போனோ லெட்டரோ வரல. என்ன பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு? உன்னை கையெடுத்து கும்பற லத்தி சார்ஜ் நிறுத்தி கைதிங்க கேட்ட போறாங்க. கேட்டுட்டுங்க. கேட்டா எனக்கு என்ன? ஆமா, இங்க சின்ன வீடு ஏதாவது செட்டப் பண்ணிட்டீங்களா என்ன? அவ்வளவு அதிர்ஷ்டம் இந்த ஜென்மத்துல எனக்கு இல்லடி. அமரா மாறா அமரா மாறா, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? அமரா எப்படி இருக்க? கிளாமரா கமகமன்னு இருக்க. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு மாறா? எப்பவோ வண்ணாரப்பேட்டை பஸ் கொள்ள கேஸுக்காக கோர்ட்டுக்கு போனப்ப பார்த்தேன். மறுபடியும் எத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். அது சரி, மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? பண்ணிக்கிட்ட மாறா. மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எவன? இதோ இதத்தான். இந்த காமெடியில மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? நம்ம லவ் டார்ச் லைட் ஆஃப் பண்ணது இவன் தானே அமரா? கவலைப்படாத மாறா, இவரால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது என்ன சென்ட்ரல் ஜெயில் நினைச்சியா இல்ல ஜல்சா பொங்க நினைச்சியா? இளையறிய இங்க பாருங்க, இவர் யார் தெரியுதா? ஏன் தெரியாது? இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி 420 ரோக். உங்களை பத்தி கேட்கலங்க. இந்த மாறனும் நானும் சின்ன வயசுல 1ஆம் கிளாஸ்ல இருந்தே பெஞ்ச் கடையில உட்கார்ந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படின்னா இப்ப கூட லவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? ஆமா சார், எங்க லவ்வுக்கு சாவே இல்ல. நான் உன்னை கொல்லிட்டேன். அவரை விடுங்க பாவம். மாறன் முதல் தடவையா எனக்காக கிளாஸ்ல பிளேடை திருடுனா மாறினாரு. அதுக்கப்புறம் அதையே என் தொழிலா ஏத்துக்கிட்டேன் சார். யார் பிரதர் இந்த பொண்ணு? 10 வயசுலயே என் மனித காதல திருடின திருடி பாஸ். அடடே, அப்புறம் என்ன மேரேஜ் செஞ்சுக்க? அவளுக்கு எனக்கு ஆட்சேபணி இல்ல, ஆனா இந்த ஆளு ஒத்துக்கணுமே. டேய், ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த உடனே நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அது அவன் பர்சனல் வர மத்தியில உனக்கு என்ன போச்சு? உனக்கு என்ன நான் கேக்குறேன்? இவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி. பரவாயில்ல பிரதர், எவன் தாலி கட்டினா நாமல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன சமத்துவம்டா? நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா பரட்ட பின்னிடுவோம். அடிக்காதீங்க. என்ன உசு பேத்தாத. டேய், எல்லாரும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வருவாங்க. ஆனா நான் ஜெயில கொலை பண்ணிட்டு வெளியில போவேன். என்னடி வழிஞ்சிட்டு நிக்கிறேன்? உன்னை பாடி விடுங்க மாறா, போயிட்டு வரேன் மாறா. தள்ளிட்டு போடா, தள்ளிட்டு போ. புடா. டேய், பாடி. அப்ப கண்ணு மோளையா அவனை நீ லவ் பண்றியா? ஏன் எதுக்கே லவ் பண்றீங்கறியா? என்னங்க என்னங்க, டைம் ஆச்சு, எந்திரிங்க. என்னடே? உங்க அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னது? உடனே அனுப்பி வைக்கிறேன். டோன்ட் வரி. ஓகே அண்ணா. என்ன இப்போதான் இருந்துச்சியா? ராத்திரி லேட்டா வந்தியா? இல்லண்ணே, ராத்திரி ஃபேக்டரியில ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு.
இன்ஜினியரிங்களோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு. எங்க கிளப்லயா? கிளப்லயா? ஆமா. நீ ராத்திரி பூரா குடிச்சிட்டு கிளப்ல எவ்வளவு அசிங்கமா பிஹேவ் பண்ணது இப்பதான் தெரிஞ்சது. கலாட்டா பண்ணதான் பண்ண. பார்ல பில் கட்டாம வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி கேட்டது நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கே. உன் மேல உனக்கு வெக்கமா இல்ல? சே. எனக்கு நான் முன்னாடியே சொன்னேன்ல. பாக்குறேன்டி. இன்னும் எத்தனை நாள் என்ன இப்படி நடத்துவார்னு நானும் பாக்குறேன். அவர் மேல எதுக்குங்க அவ்வளவு கோபம்? எங்கேயோ அனாதையா வளர வேண்டிய உங்களை பெரியம்மா மகங்கிறதுனால பாசத்தோட கூட்டிட்டு வந்து சொந்த தம்பி மாதிரி கவனிச்சுக்கிறாரு. உங்களை இப்படி கண்டிக்கிற உரிமை அவரை தவிர வேற யாருக்குங்க இருக்கு? பெரிய மனுஷி மாதிரி பேசின பல்ல கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்ன பிரபுது கலாட்டா? ஆல்பத்தை பாக்கணுங்கிறியா? அப்பா எனக்கு தூக்கம் வருது. தூங்கலாண்டி கண்ணு. ஆல்பத்தை இதோட நீ 100 தடவை பாத்துட்ட. அடிக்கடி பார்த்தா போர் அடிக்காது. சாரி போற. இது நம்ம காம்பவுண்ட்குள்ள புறா கூட்டம் வந்தப்போ அதுங்களுக்கு நடுவுல நீ போய் விளையாடின சமயத்துல எடுத்த போட்டோ. நல்லா இருக்குல்ல? இது என்ன தெரியுதா? இது நம்ம டாடி ஸ்டாஃபுங்களும் நான் டாடி நீ எல்லாரும் சேர்ந்து டூர் போனோம்ல அப்ப எடுத்த போட்டோ. ஏய் பொசு போத்தியா பொசு? இந்த போட்டோ பாத்தியா? இது உங்க சதீஷ் மாமா அமெரிக்கால இருந்து வந்தப்போ சஞ்சு பார்க் போனோம்ல அப்ப எடுத்த போட்டோ. இந்த போட்டோ நம்ம தாத்தா பாட்டி பாக்குறதுக்காக மதுரைக்கு போனோம்ல அப்ப ட்ரெயின் கிட்ட நின்னு எடுத்துக்கிட்டது. ட்ரெயின் ரொம்ப அழகா இருக்குல்ல கண்ணா? இந்த போட்டோ பாரு. அன்னைக்கு எல்லாரும் சர்க்கஸ்க்கு போயிட்டு வந்தால ராஜ்கமல் சர்க்கஸ் அப்ப எடுத்த போட்டோ. இது போதுமா? அப்புறம் பாத்துக்கலாம். என் பட்டுக்குட்டியில உனக்கு தூக்கம் வந்துருச்சு. போய் தூங்கலாம். என்ன அமராவதி? அமராவதி கேரியர் ரெடியா? அப்பா ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? போலாம் வாங்க. நீ எங்கடி வர்ற? ஜெயிலுக்கு தான். நீ எதுக்கு? நீ என்ன லேடி கைதியா? என்னங்க இது? இன்னைக்கு மாறனோட பிறந்த நாள். நான் ஜெயிலுக்கு வந்து கிரீட்டிங் சொல்லணும். இந்த கேரியர் ஃபுட் வைக்கணும், பாயாசத்தை ஊத்தணும். அந்த அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? உன் இஷ்டத்துக்கு ஜெயிலுக்கு வந்து கண்ட கஸ்மால கைதிகளுக்கெல்லாம் பாயசம் ஊத்தி கிரீட்டிங் சொன்னா என் தலையை எங்கடி கொண்டு போய் வச்சுக்கிறது? தொப்பிக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறது. வாயை மூடி. கொஞ்சம் கூட பயம் இல்லாம போச்சு. யாருக்கு? எனக்குதான். மடி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ மட்டும் ஜெயிலுக்கு வந்துடாத. வேணா அவன் கேரியர் என்கிட்ட கொடு, நான் அவன்கிட்ட கொடுத்துறேன். சரி, இந்த அலுமினியம் உங்களுக்கு. இதை என் மாறங்கிட்ட தந்துருங்க. இதையும் கொடுத்துருங்க. எனக்கு அலுமினியம், அவனுக்கு எவர் சில்வர். உலகே மாயம். அண்ணே பிச்சு போடுவோம் பிச்சு. எவன்டா உனக்கு அண்ணன்? நான் அண்ணான்னு கூப்பிடுற அருகதை உன் ஒருத்தருக்கு தான் இருக்குண்ணே. என்னடா பொல்லாத அருகதை? எந்த ரூட்ல நான் உனக்கு அண்ணன் நானே? நீ எந்த உறவு முறையில் எனக்கு தம்பி ஆனடா? எதுக்குனே இவ்வளவு ஆத்திரம்? நாம ஒரு தாய் வயித்துல பிறக்காம பண்ணாலும் ஒரே ஜெயில சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அண்ணே நீ எனக்கு ஆண்டவன் தந்த அடடோ அண்டன். யாதோன் கி பாராத் நிக்கலி ஹயனி பையா நீ பையா நீ பையா. கொன்னுடுவான் உன்னை மம்முட்டி பல்லா. என்கிட்ட இந்த ஹிந்தி பாசமெல்லாம் காமிச்ச உன்னை பாம்பே பாம் கேஸ்ல சிக்க வச்சிருவேன். நீ என்ன செஞ்சாலும் அது என் நன்மைக்காக தான் அண்ணே. சரி அவரை எனக்காக கேரியர் அனுப்பி வச்சாளா? ஆஹா, கேக்குற ட்ரெண்ட்லயே அசத்திட்டடா பழந்திண்ணி வவ்வாலே. இந்தா உள்ள இருக்கிறது ஹாப்பியா முழுங்கிட்டு சாவு. ஆஹா, கேரியருக்கு வெளியே இவ்வளவு வாசனை வருதே. சரியா கழுவலடா, நாட்டம் குடல புடுங்க. படம் போட்டு தங்க மாட்ட இருக்குன்னு தக தகன்னு மின்னி ஜொலிக்குது. அது சரி, எனக்கு பர்த்டே கிரீட்டிங் சொல்றதுக்கு அமரா வரமாட்டாள் அண்ணே? வரமாட்டாடா. இந்த கிரீட்டிங்ஸ் வச்சுக்க. அமரா, அமரா. டேய் டூடு, சீக்கிரம் சாப்பாட்டை வை. ஏன் இப்படி அலையறீங்க? கொஞ்சம் இருங்க. பசி வயத்தை கிள்ளுதுற. ஒரே ஒரு காஞ்ச சப்பாத்தி, இதுல ஒண்ணுமே இல்ல. டேய் குரங்கு, மரியாதையா சொல்லு, இதுக்கு முன்னாடி கேரியர் ஓபன் பண்ணது எவன்டா? இந்த தரித்திரம் பிடிச்ச கேரியர் எவங்க ஓபன் பண்ணுவான்? என் தரித்திரம் பிடிச்ச பொழப்பு உனக்கு கூட தெரிஞ்சு போச்சா? சுட்டு பொசிக்கிடுவேன். மைண்ட் யுவர் டங். ஸ்பெஷல் ஐட்டம் எங்க? தந்தூரி சிக்கன் படு சூப்பரா இருக்கு. சிக்கன் ஃப்ரை அட்டகாச தங்கச்சி. தேங்க்ஸ் அண்ணா. மாறா கொஞ்சம் மீன் குழம்பு போட்டு. வேணாம் அமரா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்குள்ள வா, பருப்பு ரசம் ஊத்திக்க.
புய்யா நீ குடிச்சு குடிச்சு பரிமாறும் போது பெசஞ்சி பெசஞ்சி உருண்டையா சாப்பிட்டு போல இருக்கு அமரா. அப்புறம் என்ன சாப்பிடுமாரா? ஜெயில் களி தின்னதால பெங்களூர் பப்பளையாட்டம் இருந்தாலும் பள்ளத்தூர் முருங்கைக்காயாட்டம் இழைச்சு போயிட்டேன். என்னடி இது கோல்மாலு? காஞ்சி போன சப்பாத்தி எனக்கு, தந்தூரி சிக்கன் அவங்களுக்கா, பச்சை தண்ணி எனக்கு, பாயாசம் அவங்களுக்கா? அது சரி, இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? நான் நியாயமா தான் கொடுத்தேன், நீங்க தான் கேரியர் மாத்திட்டீங்க. அப்படின்னா நீ என்னடி சொல்ற? டோட்டலா தப்பு என்னதாங்கறியா? ஆமா, உங்க குறுக்கு புத்தி தெரிஞ்சதா கேரியரை மாத்தி சொன்னேன். சும்மா கத்தாதண்ணே, இங்க மிஞ்சி இருக்கிறதுல நீயே தின்னு. உன்னை எவன் வேண்டாம் சொல்ல போற? கையறா, நான் போறேன். எங்கன்னு கை கழுவு போறியா? இல்லடா, சார்மினார் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கீழே தலையை விட்டு சாவ போறேன். சார்மினரா? அது எப்போ லேட்டுங்க, போவேதான் ரைட் டைமுக்கு வரும். உடனே போனா புடிச்சிடலாம். வாங்க, உங்களுக்கு ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போறேன். வரேன் மாரா. சரி அமரா. சாவுடா, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ என்ன வாழணுமா? சாவு, சாவுடா. வெக்கம் கெட்டவனே, மானம் கெட்டவனே, ரோஷம் கெட்டவனே, அறிவு கெட்டவனே. நாயே, என்ன சார் இது? கைதிங்களா அடிக்க வேண்டிய ஸ்டிக்கால உங்களையே இப்படி அடிச்சுக்கிறீங்க சார். அடுத்தவனை ஹெல்ப் பண்ண கேட்க இஷ்டம் இல்லாம தான் என் தலைவிதி பின்ன என்ன செய்யறது? ஜெயிலர் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு கைதியோட கேவலம் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு சார். உங்க வேதனையெல்லாம் அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுதானே? என் பொண்டாட்டியோட நீ தான் என்ன விலாவரியா புரிஞ்சு வச்சிருக்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு சார். என்னடா அது? அந்த 3 திருட்டு பசங்களையும் ஜெயில இருந்து வெளியே தள்ளுங்க சார். உள்ள தள்ளுறத தவிர வெளியே தள்ளி எனக்கு பழக்கம் இல்லடா. ரூல்ஸ் ஒத்துக்காது. ஏன் ஒத்துக்காது சார்? அவங்க 3 பேரும் ஜெயில நல்லபடியா நடந்துக்கிட்டாங்கன்னு மேல இடத்துல சொல்லி வெளியே தள்ளுங்க. ஃபென்டாஸ்டிக் ஐடியா. வாங்கடா, உருப்படாத பசங்களா. ஏண்டா இது எப்படி இருக்கு? தங்கரா தேகிறா மாறா, நான் கதவை திறந்துக்கிட்டு வெளியே வரதுக்குள்ள நீங்க மேல வந்துட்டீங்களே. அது சரி, 6 மாசமா வாடகை கொடுக்காம எங்கேயோ போய் இருந்தீங்க? ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கா? நம்ம செட்டில் ஜெயில புதுசா ஏசி ரூம் கட்டுறதுக்கு கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. அந்த கான்ட்ராக்ட் எடுக்க போயிருந்தோம். என்ன கான்ட்ராக்டா? நீங்களா? நிஜமாவா? சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இங்க பாரு, இப்படி ஒவ்வொருத்துக்கு சந்தேகப்பட்டா நாங்க போய் சொல்றதே விட்டுடும். ஜாக்கிரதை. நீங்க என்ன தேவீங்களோ எனக்கு தெரியாது. என் வாடகை மொத்தம் எனக்கு வந்தாகணும். அவ்வளவுதானே, வா பேசிக்கலாம். இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம். முதல்ல வாடகையை கட்டுங்க, அப்படி இல்லன்னா வீட்டை காலி செய்யுங்க. அது சரி, உன் பாக்கி எவ்வளவு? 6 மாசம் 3600 ரூபாய். 400 ரூபாய் கொடு. ஏ 4000 தரப்போதியா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் மந்த் ஊர்ல இருப்பீங்களா? இருப்பேயே. அப்ப வந்து 4000 நாங்க தரோம். பிரதர், பெரிய பார்ட்டி, பெரிய சூட்கேஸ். அச்சலமா ஹெல்ப் மீ சார். சேவ் மீ சார். இவன் குத்த வரா சார். டேய், இன்னியோட உன்னை க்ளோஸ் பண்ணிரேன்டா. இருக்கும்போது உன்னால ஒண்ணு செய்ய முடியாதுடா. கட்டி வச்சிருக்கான் பார் சார். ஏய் கொஞ்சரியா, இவ்வளவு பெரிய சென்டர்ல ஒரு ஆளை கொல்ல போறியா? அந்த சகதி அவங்கிட்ட சொல்லு. சந்துக்கு வாடா சாவடிச்சிரேன்னு சொன்னா இவன் சென்டருக்கு வந்துட்டான். நான் என்ன செய்யறது? சார், உங்களை பார்த்தா பெரிய மனுஷனா இருப்பீங்க, டவுட்டா இருக்கு. எப்படியாவது காப்பாத்துங்க சார். இவரா? இவனா பெரிய மனுஷன்? செவுத்தல் இடிச்சு எருமச்சாடி மாதிரி. வேணும்னா இவனை குத்து கொலை பண்ணு. என்ன மட்டும் ஏதாவது சொன்னா தொலைச்சிருவேன். ஐயோ, ப்ரோகிராமே மாறி போச்சே. சார், நீங்க மனுஷனே இல்லையா? உங்ககிட்ட மனிதாபிமானம் இல்லையா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கத்தியால கொல்ல வரப்போ சன் டிவி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க மனுஷனா இல்ல மிருகமா? ஏய் மிஸ்டர், நீயும் அவனோட சேர்ந்து திட்டுறியா? அது மட்டும் இல்லடா, இந்த நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒண்ணுதான் திட்டுவா. திட்டுறது மட்டும் இல்ல, ஐயோ ஐயோன்னு மூஞ்சி வேலை காரி துப்புவா. ஓஹோ, அவனை நீ காப்பாத்துவியா? ஆமாண்டா. காலிக்கை போடாலும் காப்பாத்துவியா? காப்பாத்துவண்டா. உயிர் போடாலும் காப்பாத்துவியா? ஆமாண்டா. ஓ சூட்கேஸே போடாலும் காப்பாத்துவியா? டேய் நில்லுடா. ஐயோ! பிரதர், சீக்கிரமா என்ன கொண்டு வந்திருக்க பாரு. என்னடா கொப்புரானே, ஜெயில இருந்து வந்தது அடிச்ச முதல் சூப்பர் சூட்கேஸ். சும்மா சொல்லக்கூடாது, பெரிய ஐட்டம் தான்டா. டென்ஷன் தாக்க முடியல, சீக்கிரம் ஓபன் பண்ணு. ஓபன் பண்றதுக்கு நம்மகிட்ட கீ இல்லையே. அவசரத்துல அவகிட்ட கீ கேட்க மறந்து போயிட்டேன். இப்ப அவ இருக்கிற இடம் தெரிஞ்சது இல்ல. போய் கீ வாங்கிட்டு வந்துருவியா? ஐயோ! என்ன இது பாக்கெட்ஸ்? கல்கத்தா பல்புடியா? உப்புடா. போயும் உப்பு விக்கிறவனோட சூட்கேஸ் அடிச்சிருக்குமே. சி, நரி தலைய. டைமண்ட்ஸ் கோல்டு பிஸ்கட்ஸ் வச்சிருக்கோம் கணக்கா என்ன போட் கொடுத்தா. இப்ப இந்த உப்பு பாக்கெட் வச்சுட்டு என்ன பண்றது? இருக்கட்டும், இத தயிர் சாதத்துல கலந்து சப்பு கொட்டி சாப்பிடலாம். ஐயோ இது குய்யோ.
டேய் முட்டாளுங்களா, இது உப்பு பாக்கெட் இல்லடா, பிரவுன் சுகர் பாக்கெட். இதோட மதிப்பு 2 லட்சம் ரூபா. நிஜமாவா? ஆஹா, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய திருட்டு செஞ்சது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு திருட்டு போதும். ஐயோ ஐயோ ஐயோ, ஓனர் வந்துற போறான். இத காசாக்குது எப்படி? எனக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்மக்லர் ஒருத்தர் இருக்கான். இதை எடுத்துட்டு போய் அவங்கிட்ட வித்து. டேய் இங்கே இருங்க, நான் ஆபிரகாமோட பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஓகே ஓகே. நமஸ்தே பிரதர். நமஸ்தே. என்ன சங்கரா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்க, என்ன மேட்டர்? ஒண்ணு இல்ல பிரதர், உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் பிசினஸ் பேசலாம்னு வந்தேன். என் அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் பேங்க் கிட்ட ஒரு சூட்கேஸ் அடிச்சிட்டானுங்க. சூட் கேஸா? பேங்க் கிட்டயா? எவங்கிட்ட இருந்து அடிச்சாங்க? எவனோ ஒரு பிரைன்லெஸ் ஃபெல்லோ கிட்ட. அது நிறைய பிரவுன் சுகர் பாக்கெட்ஸ் இருக்கு. ஐ சீ. சூட் கேஸ் எங்க? நம்ம சிஷ்யன் கிட்ட இருக்கு. அவங்க எங்க? கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். டேய் பசங்களா வாங்க, உங்களை ஆபிரகாமுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். உய்யா, நவத்தே பிரதர். உய்யா. பாத்தீங்களா என் ஸ்டூடண்ட்ஸ், விட்ட அம்பு மாதிரி பாஞ்சு போயிடுவானுங்க. நான் விட்டா தானே இவனுங்க பாய்வானுங்க. ஏண்டா ஏன் சூட் கேஸ் அடிச்சிட்டு என்கிட்டயே விக்க வந்தீங்களா? ஆமா பிரதர், எங்க விக்கணும் தெரியாதால உங்ககிட்டயே வந்துட்டோம். பரவாயில்ல, எங்க விக்கணும் சொல்லுங்க, அங்கேயே விட்டுடுறோம். ஏண்டா இவர்கிட்ட தான் சூட் கேஸ் சுட்டோம்னு முதல்ல ஏன் என்கிட்ட சொல்லல? இங்க தான் கூட்டிட்டு வரோம், நீ மட்டும் முதல்லயே சொன்னீங்க. சரி, நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு நினைச்சு இப்பவே வந்துடுறோம். சார், இனிமே நீங்க எங்க கண்ணுல படாம இங்கேயாவது போய் தொலைஞ்சிருங்க. தொலைய போறது நான் இல்லடா, இப்ப என் புல்லட் பட்டு தொலைய போறது. யார் பண்ணி? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, பட் நீங்க யாருன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். போலாம் வாங்க. குழந்தை அழகா இருக்கு, நாங்க என்ன பண்ணணும்? சொல்றேன். இந்த குழந்தையை நீங்க கிட்னாப் பண்ணணும். கிட்னாப்பா? ஆமா, இந்த குழந்தையை கிட்னாப் பண்ணி சீக்கிரம் என்கிட்ட ஒப்படைக்கணும். இப்ப இந்த குழந்தை எதுக்காக கேக்குற? அது உங்களுக்கு தேவையில்லை. இந்த கிட்னாப் பிளான சக்சஸா நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் தரேன். 5 lakhs? ஆமா. இந்த குழந்தை யாரு? ஏன் யாருன்னு தெரியாம செய்ய மாட்டீங்களா? செய்வோம், ஆனா அக்ரிமெண்ட் ஆயிட்டா அதுக்கு பேக்ரவுண்ட பத்தியும் பிளாஷ்பேக்க பத்தியும் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்றேன். இந்த பையன் எங்க அண்ணனோட ஒரே ஒரு வாரிசு. ஓகே ஓகே, சிங்கிள் லைன்ல சீரியல் மொத்தமும் புரிஞ்சிடுச்சு. ஓகே டன். ஆனா இந்த வேலையை நீங்க ஜாக்கிரதையா செய்யணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஒண்ணும் பயப்படாத, வலது கையால நாங்க பாக்கெட்டை நறுக்கிறது இடது கைக்கு கூட தெரியாது. இந்த குழந்தையோட விவரங்களையும் எங்க எப்ப கிட்னாப் பண்ணுங்கிறதையும் சொல்லு. என்னங்க இது, இன்னைக்கு நம்ம குழந்தை கூட போட்டோ எடுத்துக்கலாம் நினைச்சு போட்டோகிராஃபர் கூட வர சொல்லிட்டேன். இப்ப நீங்க இல்லனா எப்படிங்க? எனக்கு ஃபேக்டரியில் அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கண்டிப்பா போகணும். நீங்க போட்டோ எடுத்துட்டே இருங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே பாய். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல, போறதுக்கு முன்னாடி தர கிஃப்ட் மட்டும் மறந்துடுறீங்க. கிஃப்டா? ஓ சாரி, மறந்தே போயிட்டேன். சரிதான், சும்மா இருங்க. கிஃப்ட் கேட்டது எனக்கு இல்ல. ஓ பிரபுக்கா, அந்த விஷயத்தை மறந்துட்டேன். அச்சிச்சிச்சிச்சி அஜுஜுஜு அடுடுடுடு. ஓ பிரபு சிரிச்சிட்டான். பாய் பாய், see you. தீபா, எனக்கு நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கங்க? போறப்பவே எங்கன்னு கேக்குறியே? நான் போனாதான் சில வேலைகள் நடக்கும், சில வேலைகள் நிக்கும். வர்றேன். கிளியர். ராஜகிரி இண்டஸ்ட்ரீஸ் மேனேஜிங் டைரக்டர் ராஜ்குமார் வீடு இதுதானே? ஆமா, நீங்க? ஐ அம் தன்வந்திரி, ஃபேமஸ் ஸ்டில் போட்டோகிராஃபர். இவங்க 2 பேரும் அசிஸ்டன்ட். ஓஹோ, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, நான் போய் அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்க அந்த சோஃபால உட்காருங்க, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி. மெதுவா. உய்யோ உய்யோ, நீ உய்யோ 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 உய்யோ. திருட்டு ராஸ்கல், என்னடா பண்ண? கையரிச்சதுன்னு லேசா தொட்டேன். வாய் மூடு. ஐயோ, ஐயா. தங்கையா, நீ தோட்டத்துக்கு போய் செடிங்களுக்கு தண்ணி விடு. சரி. ம். ஏய்,
சிச்சிச்சும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்த பையனை தான் போட்டோ எடுக்கணுங்களா? ஆமாங்க. ஸ்வீட்டா இருக்கான், நைஸ் பேபி. பிள்ளைகளை போட்டோ எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் நாங்க. பிள்ளைகளையும் வளர்களையும் ஜாக்கிரதையா அடல் பண்ணோம். பையனை பாக்குறப்போ எக்ஸ்ட்ராடினரி பர்சனாலிட்டியும் ஒரு பெக்யூரியாரிட்டி தென்படுது. அவங்க உங்க குழந்தை ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு சரித்திரத்தை உருவாக்குவாங்கிற நம்பிக்கை விட பார்த்த விட ஏற்பட்டுடுச்சு. அதனால இந்த குழந்தைய போட்டோ எடுக்கிறதுக்கு எங்க கேமரா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ எங்க கட்சிட ராஜா போய் வேன ஓரங்கட்டி வை. உரங்கட்டுமா? யார வேன ஓரங்கட்டி வை. இப்ப புரிஞ்சுது. போட்டோ குழந்தைய மட்டும் தான் எடுக்கணுங்களா? குழந்தையோட சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கலாம்னு இருக்கோம். அப்படியா? அப்போ உங்க Dress, ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? உங்க saree ரொம்ப பிரைட்டா குழந்தைய டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. போட்டோல குழந்தை டல் ஆயிடுவான். அப்படியா? அப்படின்னா நான் போய் லைட் கலர் saree கட்டிட்டு வந்துடுறேன். ஆல்ரைட், சீக்கிரம் மாத்திட்டு வந்துருங்க. சரிங்க. நாயை கட்டுங்க. பிரவுனி, பயப்படாதீங்க, இது கடிக்காது. இது கடிக்காதா? இது குறைக்கிறத பார்த்தா நிச்சயம் ஒரு 1/2 கிலோவாவது கடிச்சு எடுத்துட்டு போல இருக்க. நாய்களை பார்த்தா எங்களுக்கு பயம் இல்ல, ஆனா தொப்புளை சுத்தி 14 இன்ஜெக்ஷன் நினைச்சா தான் பயம். இத புடிச்சு உள்ள கட்டிடுங்க, இல்ல நாங்க வந்த வேலை நடக்காது. பிரவுனி, கம் ஆன், கம் கம். தேங்க்யூ மேடம். போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஆமா மேடம், நாங்க கூட அடிட்டு வெளியே நிமிஷத்துல போகணும். வந்துடுறேன். ஓகே. மேடம், பையனை ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட தனியா விடுங்க. பையனோட பழகிட்டோம்னா போட்டோ ஃப்ரீயா எடுக்க வசதியா இருக்கும். சரிங்க. தேங்க்யூ. ஏய், குழந்தை எங்க தூக்கிட்டு போறீங்க? ஐயோ 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 ஐயோ! ஏய், குழந்தைய தூக்கிட்டு போகாதீங்க. ஏய், விடுங்க. ஏய், நில்லுங்கடா. ஐயோ, ஏய், சொன்னா கேளுங்க. சீக்கிரம் ஏறிங்க. ஐயோ அம்மா, குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. ஏய், நில்லுங்க. ஏய், நில்லுங்கடா. கொடுக்க போறது இல்லையா? ஆமா, இந்த குழந்தையை ஒப்படைச்சா சிவராஜ் 5 லட்சம் கொடுக்கறேன்னு சொன்னா அவனுக்கு வர லாபம் பல கோடி இருக்கும். அது கணக்குல அவன் வந்துக்கோ, நமக்கு எதுக்கு? அங்கதான் தப்பு பண்றேன். குழந்தையை ஒப்படைச்சா நமக்கு கிடைக்கிறது 5 லட்சம். குழந்தையோட அப்பங்கிட்ட அதை ஒப்படைச்சா அவன் குறைஞ்சது 15 லட்சமாவது நமக்கு தருவான். நம்ம கொஞ்சம் டூ மச்சு ஆசைப்படுற போல இருக்கு. டூ மச்சால இப்பதான் ஒரு மிச்சி ஆசைப்படுறோம். குழந்தையோட டாடி 15 லட்சம் கொடுத்தான்னா சரி, இல்ல 5 லட்சத்தை வாங்கிட்டு சிவராஜ் கிட்டே ஒப்படைச்சிடலாம். Correct. ஓ, ஐயா! என்னாச்சுடா? ஏன் நிறுத்தின? கெட்டு போச்சு. இப்ப என்ன செய்யறது? பக்கத்துல ராஜாவோட ஷெட் இருக்கு, அங்க தள்ளிட்டு போவோம். நீ காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, என்ன Dress இது? ఇది మన வீட்டு வேலைக்காரி பாவாடை. அதுக்கே నేను ఎవరికి தெரியாம பாவாடைய தூக்கிட்டு வந்துட்டேன். எம்மா தபு, தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லாத, பாவாடைய கட்டிக்கிட்டு வந்தேன்னு சொல்லு. பாஷை புரியாதவங்களோட இதான் பிரச்சனை. వలై కడికామ మెకానిక్ అయ్యావు గాని నువ్వు మాత్రం ఇంజనీరింగ్ పడికలియా? எவ்வளவு படிச்சாலும் இந்த பொண்ணுங்களோட மனசு மட்டும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஐ see. ஆன்சர் చెప్పు. నేను உனக்கு லைக்கிங் தானே? லைக்கிங் தான், பாலிஷ் பண்ண பென்ஸ் கார் மாதிரி இருக்கு. ரியலி? மனப்பூர்வமா என்ன காதலிக்கிறியா? அத மட்டும் கேட்காத, அது சஸ்பென்ஸ். ఇదిగో చూడు, என்ன డైలమాలో வச்சினா உன் மேல எனக்கு தாபம் வந்துரும். அப்பா தபு, தாபம் வராதுமா, கோவம் தான் வரும். பாஸ், என்னடா? யாரோ 3 ஆளுங்க ஒரு வேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அர்ஜென்ட்டா ரிப்பேர் செய்யணும்ங்கறாங்க. ఇప్పుడు ఏంటిది న్యూసెన్స్? వెళ్ళి మేమిద్దరు టవలాల ఉడుమ తొడుచుకురోని చెప్పు. அப்பா தபு, உடும்பு இல்ல உடம்புன்னு சொல்லணும். டே ஜானி, இப்ப முடியாதறனால அப்புறமா வந்து பார்க்க சொல்லு. சரி. నువ్వు కూర్చోమ్మా. அப்புறம் என்ன விஷயம் ராஜா? நிறைய இருக்கு. பாஸ், என்னடா? எமர்ஜென்சியா, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றாங்க. டேய், பணத்தாசை காமிச்சா பிரேக் லூஸ் ஆயிடும்னு சொல்லு. వర పనితే ఏం వేండాంగ్రా. వెళ్ళు రాజా, ఇన్ని నా వర్తకు మున్న ఫోన్ చేస్తాను. నువ్వు నా కోసం కాల్ కిడక ఎదురు చూసి ఉండాలి. அப்பா தபு, கால் கெடுக்க கெடுக்க இல்ல கண்ணு, கால் கடுக்க கடுக்கன்னு சொல்லணும். ఏదో ఒకటి వెళ్ళు.
என்ன பாஸ் ஆ, உன் கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்தியே அந்த பொண்ணு ஓகேயா? எப்படி அதுக்குள்ள ஓகே ஆயிடும்? பின்ன பாட்டு பாடி ஆட்டம் போட்ட? நாம பொண்ணு பாக்குறது ஆட்டம் பாட்டம் வரைக்கும் தான். பொண்ணு பரவாயில்ல, ஆனா இன்னும் என்ன இது வரைக்கும் 33 பொண்ணுகளை பாத்திருக்க, அதுல ஒரு பொண்ணு கூட ஓகே ஆகல. நான் யாரையாவது கல்யாணம் செஞ்சுக்குவேன், இல்ல கல்யாணம் செஞ்சுக்காமலேயே இருப்பேன். உனக்கு எதுக்குடா? ஈவினிங் இன்னொரு பொண்ணை பார்க்க போறேன்ல, ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. இப்ப இவங்க சங்கதியை கவனிக்கிறேன். ஏய், யாருப்பா நீங்க? பக்கம் மூட்ல இருக்கிறப்ப பிரேக் டவுன் ஆக்கிட்டீங்க. ரெண்டா நறுக்கிடுவேன். ரெண்டு நெருக்கிடுவீங்களா? லெஃப்ட்யா ரைட்யா? வாய முடக்கு இருக்கா? உடனே நாங்க போகணும். இப்ப வண்டி நீங்க ரிப்பேர் பண்ணி தரல, நாங்க சிக்கல்ல மாட்டிக்குவோம். மாட்டேன். எனக்கு என்ன, மெக்கானிக்ஸுக்கு டைமிங் இல்லைன்னு நினைச்சீங்களா? கார் மெக்கானிக்கு கூட கவர்மெண்ட் டைம் மெயின்டைன் செஞ்சா எங்க வேனை யார் காப்பாத்துவாங்க? இது வேன். ஏ இல்லையா? மறுபடியும் ஏதாவது சொன்ன ரெண்டா ஐயோ. நறுக்கிடுவேன். அவன நாளவளம் நறுக்குங்க. ஆனா இதை ரிப்பேர் செஞ்சுட்டு இந்த டப்பா வேனை ரிப்பேர் செய்யறதுக்கு பதிலா பழைய இரும்பு சாமான் கடையில கிலோ கணக்குல விக்கிறதா நல்லது. அப்படி சொல்லாதீங்க சார். இப்போதைக்கு எங்களுக்கு இந்த வேன் தான் கதி, இந்த வேனுக்கு நீங்க தான் கதி. சிச்சி, இந்த தகர டப்பா மேல கை வைக்கணும்னா 2000 ஆகும். 2000? கொஞ்சம் யோசிச்சு தோத ஒரு ரேட்டை சொல்லுங்க சார். 3000 சார் எங்க பேச பார்த்து சொல்லுங்க சார். 4000 சார். ஏய், வாய மூடுங்கடா. இப்படி ரேட்டுன்னு பேசுறதால அவர் பாட்டுக்கு ரேட்டை ஏத்திட்டே போறாரு. அதுக்காக இப்படி பகல்குள்ள அடிக்கிறதா? ஐயோ. அவசரத்தை பொறுத்து ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். எகிரி ஆட்டம் காட்டுன சைலன்சரை புடுங்கி போட்டுரும். இந்த முட்டா பசங்களை விடுங்க சார், வேணா கவனிங்க. டேய், நாம இங்க இருந்து அவருக்கு டிஸ்டர்பன்ஸ். வாங்க அப்படி போலாம், வாங்க. ம். போயிடலாம். 4000 நம்ம கிட்ட எங்க இருக்கே? ஏப்பா ஏமாத்திட்டு போறதுக்கு பேரம் ஒரு கேடா. ஓஹோ, ஏமாத்த போறோமா? என் மூட கெடுத்தாலும் நல்ல கிராக்கி தான் கிடைச்சிருக்கு. ஏய். ஏய். ஏய், யார்? ஐ, ஆ. நீ எங்க இருந்து வந்த? இந்த வண்டியோட ஒரிஜினல் ஓனரா? அது சரி, உன் பேர் என்ன? பையனுக்கு இன்னும் பேர் வைக்கலீங்க. வைக்கலையா? அப்படின்னா இந்த பையன் யாரு? வேற யாரு? நம்ம பையன் தான். ஆப்பிரிக்கால இருந்து வந்த கருங்குரங்காட்டா இருக்கீங்க. குட்டி மாருதி கார் மாதிரி இருக்கிற இந்த பையன் உங்க பையனா? நம்ம பையன் இல்ல, மருமக. நம்ம தங்கச்சி பையன். கம்சனுக்கு கிருஷ்ணனாட்டம் இந்த பையன் உங்களுக்கு மருமகனா? போங்கய்யா. அதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல வேன் சகதி பாருங்க ப்ளீஸ். சீக்கிரம் இடத்த காலி செய்யுங்க. வா கண்ணா, நாம ரிப்பேர் பண்ணலாம். ஏய், நவருங்க. அந்த ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் எடுத்து கொடுமா. கரெக்ட். அது பக்கம். ஏய், thank you. என்ன ராஜா, இந்த அனுமார் டாலர் வேணுமா? இருக்கண்ணா தரேன். இத உன் கழுத்துல மாட்டிக்கிட்டு ஜெய் பஜ்ரங்க பலின்னு சொன்னா அனுமாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி உனக்கும் வந்துடும். அப்புறம் பார்க்கலாம். வரட்டா? யோ, வேன் ரெடி ஆயிடுச்சு. உள்ள போய் பில் அனுப்பி வைக்கிறேன். பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போங்க. ஏய், சீக்கிரம் வண்டி ஏறா, சீக்கிரம். ஏய் பாஸ், அவங்க பணம் கொடுக்காமலே வேன் எடுத்துட்டு போயிட்டாங்க. பொறுக்கி ராஸ்கல்ஸ். ஒரு வேலை செய், என் ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்டர் கோபி இருக்காருல்ல, அவருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஏய், உடனே குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்துங்க. அண்டர்ல தண்டர் அஸ்தி வர அடிடுச்சு.
ஓனர ஓனர் இல்ல உங்க ஸ்பேனர். அது சரி, வீட்டுல என்ன பச்சை குழந்தையோட சிரிப்பு சத்தமும் அழுக சத்தமும் கேக்குது. இப்ப எங்களுக்கும் கேட்டது. நீங்க தான் வெளியில உட்கார்ந்து மிமிக்ரி செய்யறீங்கன்னு நினைச்சோம். நிமிக்குதியா? ஏன் ரெக்க டான்ஸ் இல்லையா? சொல்றத நம்பர் மாதிரி சொல்லணியா? நான் பச்சை புள்ளையாட்ட ஏன் அழணும்? உங்களை நான் உண்டில நாக்கிடுறேன். அது இல்லைங்க, அத சொல்லாத. நீ பேசாத. எனக்கு நம்பிக்கையே இல்லை. என் மொத்த தலையில பூ வைக்காதீங்க. மொத்தத்துல அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கு. யாரும் இல்ல சார். இதுக்காயா? இல்ல சார். அத சத்தத்தை கேட்டையா? இல்ல சார். அத நான் என் காதார கேட்டையா? குழந்தை இங்கதான் இருக்கான். எல்லாம் உங்க பிரம்ம நல்லா பாருங்க சார். அவுத்து போட்டுட்டு ஒண்ணுமே இல்லைங்கிற வெக்கமா இல்ல? மூடு, செத்தட மூடு. எங்க ஆள அப்பப்ப நிர்வாண சாமியாரா மாறிடுவான். நீங்க பயப்படாதீங்க வீரமணி சார். இப்ப நீங்க தைரியமா கண்ண திறக்கலாம். மன்னிச்சிடுங்க, டவல் நழுவி போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க பாக்குற எது சட்டுன்னு மறந்துடணும். ஐயோ கேப்பையல, நீ ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ற. நான் ஒன்னும் அவ்வளவு அப்பாவி இல்ல. இங்க பாருங்க, நான் உங்களை விடாம கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். யாருமே இல்ல கொஞ்சம் சார். இருங்க. இல்ல வந்துட்டேன். சார், அது- பையன் இங்கதான் எங்கேயோ இருக்கா. இல்ல சார். நவுரியா? மாறா, என்கிட்ட போய் சொன்ன கொன்னுடுவேன். இல்ல சார், வேணும்னா பாருங்க சார். அப்பா, நீ மனுஷனாக இல்ல கழுதியா? எத்தனை தடவையா அவுத்து போடுவேன்? தகிக்கல. கழுதை எங்காவது டவல் எல்லாம் கட்டுவா சார். எல்லாம் உங்க பிரம சார். நீங்க பார்க்க வந்தது வேற, பார்த்தது வேற. பார்க்க போறது பார்த்ததெல்லாம் பொய், எல்லாம் மாயை. ஐயோ, தொல்லை தாங்க முடியல. இங்க பார் சங்கரா, இவனை பாத்ரூம்ல தள்ளி அடைச்சு வைங்க. இல்ல டவலையாவது இறுக்கி கட்டுங்க. ரோட்ல இவனை நடமாட விட்டீங்க, டிராபிக் ஜாம் ஆகி போயிடும். பாக்குறவங்க எல்லாம் ஜுரத்துல படுத்துடுவாங்க. ஐயோ, என்ன புலம்பல்? பிள்ளைங்க எந்த அளவுக்கு பால் சூடா இருந்தா குடிக்கும்னு உன்னால சொல்ல முடியுமா? அது என்ன பெரிய கிரிமினல் வித்தீங்க? கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். அப்படின்னு கண்ண மூடு. பால் சூடா இருக்கு போல இருக்கு. அப்படிதான் கொஞ்சம் ஆத்தடு. ராஸ்கல், இப்படி சோதனை செய்யறதுக்கு நான் என்ன மெடிக்கல் காலேஜ் போனவாடா? பிரதர், உள்ளே சிரிக்க வைக்க வழியை கண்டுபிடிச்சிட்டேன். என்னது அவ்வளவு ஈஸியா? ஈஸியோ ஈஸி. அது என்ன ஈஸி தெரியுமா? பையனை பக்கு பக்குன்னு சிரிக்க வைக்கட்டுமா பிரதரே? ஐயோ! ஐயோ! ஏய், இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு குழந்தையை சிரிக்க வைக்க நினைச்சா அவன் சிரிக்கிறத மறந்துட்டு உங்களை உதைப்பான். டேய் சேகரா, நீ இப்படி வா. டேய் மாறா, முதல்ல குழந்தைக்கு பாலை விட்டு. அவன் ஆடுதானா உன் டாப் ஏறி போயிடும். ஓகே பிரதர். என்னப்பா இது? பழைய கேடிய எஸ்ஐ முறைக்கிற கணக்க முறைக்கிற. சிட்டி பையா, என் பேரு மாறன். கேர் ஆஃப் சென்ட்ரல் ஜெயில், மோர் மார்க்கெட். குறும்புக்காரா, நீ என் கையால பால் குடிக்கிறதோட எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? குடிக்கட குடி. குடிக்க மாட்டியா? டேய் சங்கரா, குழந்தை பால் குடிக்கலேங்கறா, என்ன செய்யறது? என்ன செய்வே இப்ப எனக்கு தெரியாது. பாலை குடிக்க வைக்க வேண்டிய டியூட்டி ஒண்ணுது. பட்டுக்குட்டி, இப்ப நான் ஒரு பாட்டு பாட போறேன். நீ மனசை திடப்படுத்தி கேட்கணும், சரியா? மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா பால் குடிக்கவா, அட மன்னவா பால் குடிக்கவா. ஐயோ, ஏய், எனக்கு தெரிஞ்சில்ல ஒரே ஒரு பாட்டு தாண்டா, அந்த பாட்டை பாடிட்டேன். இனி எனக்கு தெரிஞ்சில்ல பகவத் பாட்டு தாண்டா, அதை பாடவா? சுப்பிரமணிய சுவாமி உடை மறந்தால் அதோ அப்பலப்பே பிடித்தே. ஏண்டா பாட்டை ஆஃப் பண்ணிட்ட? பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டானா குழந்தை? இல்ல, சீக்கிரம் வேற ரூட்டை யோசி. ஓய், இந்த கெட்டப் எதுக்குடா? எல்லாம் அதுக்குதான். இந்த கெட்டப்ல பால் கொடுத்தேன்னா 1 லிட்டர் பாலா இருந்தாலும் ஈஸியா குடிச்சிருவான். நீ பால் அடிச்சா மஸ்த் மஸ்த், நான் பீர் குடிச்சா பெஸ்ட் பெஸ்ட். காலனா முக்காலனா நைனா ஓ மைனா. தகிக்கலையா? ஏய், அந்த வீரமணி மறுபடியும் வரான். குழந்தை எங்காவது ஒளிச்சு வைங்க. என்ன சார், எதுக்கு இப்ப வந்தீங்க? ஏன் இஷ்டம், நான் எத்தனை தடவை வேணாலும் வருவேன். நான் விசா இல்லாத விக்ரமாதித்ய, வாதக வாங்காத வீதமணி.
அது சரி, உண்மையை சொல்லுங்க. நீங்க கிட்னாப் பண்ணீங்கல்ல? ஐயோ இங்க பாருங்க, போய் சொல்லாதீங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்கீங்கல்ல? பொண்ணா? சீச்சி, எங்க மாதிரிக்கு பொண்ணு கூட கிடைக்குதா? தபாய்க்காதீங்க. ஒரு பொண்ணு சேலை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆனத நான் ஜன்னல் வழியா என் கண்ணால பார்த்தேன். அது சேலை இல்ல, லேட்டஸ்ட் மாடல் லுங்கி. லுங்கியா? ஆமா, அத லேடிஸ் கட்டினா சேலைன்னுவாங்க, ஆம்பளைங்க கட்டினா லுங்கின்னுவாங்க. 2 in 1 மேட்டர். யா வாய முது. மூத்திக்கு மூத்தி நீங்க போய் சொல்றீங்க. யோ, நீங்க வாடகை குடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு தடவை அந்த பொண்ணை காமிச்சா பார்த்துட்டு வெளியே போயிடுறேன். என்னதான் நீங்க அவத்தோட இருந்தா மட்டும் உங்களுக்கு எங்களை பார்த்தா பொண்ணுகளை சப்ளை பண்ற புரோக்கராட்ட தெரியுதா? நாங்க உங்களை பெரிய மனுஷன் நினைச்சோம். ஆனா இப்படி நீங்க காம பேயாவும் கவோதியாவும் சொல்லு விடாம இருப்பீங்கன்னு நினைக்கல. திட்டுவீங்களே தவிர பொண்ணு மட்டும் காட்ட மாட்டீங்க. இல்லன்னா கேட்க மாட்டேங்கிறியே. பின்ன எனக்கு மட்டும் பொண்ணு இருந்த மாதிரி தெரிஞ்சதே. சரி. ஐயோ. ஏய், நாம லேட் பண்ணாம குழந்தையோட அப்பனுக்கு இப்பவே போன் பண்ணணும். போலாம் வாங்க. டேய் பல்லாண்டி, தொட்டதுக்கெல்லாம் நீ முன்னால போறிய. நீ வீட்லயே இருந்து குழந்தையை ஜாக்கிரதையா பாத்துக்க. நாங்க 2 பேரும் போய் போன் பண்ணிட்டு வரோம். சரி. ஹலோ. ஹலோ மிஸ்டர் ராஜ்குமார். ஆமா நான் தான். யார் பேசுறது? கவனமா கேளுங்க. உங்க மகன் இப்ப எங்க கிட்ட இருக்கான். உங்க மகன் உங்க வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வரணும்னா 15 லட்சம் எங்களுக்கு தரணும். யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். எங்க பிரபுவை கொடுத்துருங்க. உங்க மகனுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க பணம் வேணும். 15 லட்சம் எப்ப எங்க கொண்டு வரணுங்கிறத மறுபடியும் போன்ல சொல்றேன். இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னீங்க, உங்க ஒரே ஒரு வாரிசு. ப்ளீஸ் எங்க பிரபு ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நீங்க சொன்னபடியே செய்றேன். ஹலோ ஹலோ. என்னங்க, யார் ஃபோன் பண்ணாங்க? 15 லட்சம் கொடுத்தா தான் பிரபுவை கொடுப்பேன்னு யாரோ மிரட்டுறாங்க. என்னங்க, பிரபு இப்ப எங்க இருக்கு? அவனுக்கு ஆபத்து எதுவும் இல்ல? பிரபுக்கு ஒரு ஆபத்தும் வராதுகிட்ட. நீ தைரியமா இரு. இது நம்ம காம்பவுண்ட்குள்ள புறா கூட்டம் வந்தப்ப நீ அதுங்களுக்கு நடுவுல போய் விளையாடனால அந்த சமயத்துல எடுத்த போட்டோ. நல்லா இருக்குல்ல? திண்டானோ நீ திட்டிக்கின்ற தே. ஏன் சார் இப்படி தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அந்த தும்பாரியா எனக்கு திதிப்பு வந்தது, திதிச்சேன். விஷயத்தை சொல்லுங்க, எங்களுக்கு சிரிப்பு வருதான்னு பாக்குறோம். மாதியில குழந்தை போறது என் கண்ணுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதா? பையன் அப்பா வரங்க. நெல்லுங்கய்யா, ஏன் என் கேள்விக்கு பதிலே சொல்லாம போதீங்க? என் ரெண்டு என்னாச்சு? மொட்டைமலையில குழந்தை தெரியலன்னு சொல்லிட்டு ரெண்டு கேக்குறீங்களே. குழந்தைக்கு ரெண்டுக்கு என்ன சம்பந்தம்? குழந்தை ரெண்டு தருவானா? பின்ன குழந்தை இல்லன்னா ரெண்டு எப்படி வரும்? அப்பா என்னப்பா இது ஒண்ணுமே புரியல. ஓடு ஓடு சீக்கிரம் ஓடு. குழந்தை தூங்குது, அடிக்காதேடா. குழந்தைய தூங்க வேண்டாம்னு சொன்னா குறைச்சு விட்டு நீ தூங்குற ராஸ்கல். குழந்தை எங்க பார்க்க போயிருக்கான். ஐயோ போடா. ஐயோ ஓடு ஓடு. சீக்கிரம் போடா. எங்கடா குழந்தை காடோ? இங்கடா. ஐயோ ஐயோ குழந்தை போறடா டேய். ஐயோ பட்டத்தையா காப்பாத்துறா. ஐயோ ஐயோ
என்ன வச்சுடா சங்கரா கமான் சங்கரா ஜம் என்ன விட்டுடுங்கடா நான் கூட குதிக்க வைக்கிறோம் 1 2 3 ஐயோ சங்கர எங்கடா ஐயோ ஏமா ஒரு வாரமா இங்க வந்துகிட்டு இருக்கேன் வீடு பூட்டியா இருந்தது எங்க போயிருந்தீங்கம்மா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிருங்க. அப்படியா என்னம்மா இது 5 ரூபா தர்றீங்க உங்களுக்காக தான் இவ்வளவு நாளா வச்சிருந்தேன் இல்லன்னா எப்பயோ ரிட்டர்ன் பண்ணிருப்பேம்மா சரி இதையும் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்மா சங்கரா ஐயோ அடிபட்டுடுச்சாடா சங்கரா அங்கிருந்து வந்து அடிபடாது தூக்குடா சங்கரா கனம் புருண்டிய சங்கரா இந்த போட்டோ பாத்தியா? இது நம்ம டாடி நீ நான் எல்லாரும் சேர்ந்து டூர் போனோம்ல அப்ப எடுத்த போட்டோ. பஸ் பாத்தியா பஸ்? மெதுவா விழும் போது பார்த்து இருந்திருக்க கூடாது. வீட்டுக்கு போனதும் வீரமணியை விட்டு உதடு கொடுக்க சொல்றேன். ஐயோ டிக்கெட் அயோக்கியப்பலே கண்ணு தெரியல கபோதி இடியட் நான்சென்ஸ் கவுண்டர் சோமாரி பேமரி டேய் கொடபி சொதப்பட்டியடா. ஐயோ ஐயோ சொல்லுங்க சைடு சிவா சார் பஸ்ல டிக்கெட் இல்லாதவங்க யாரையும் இறங்க விடக்கூடாது. எஸ் சார். உன் டிக்கெட் எங்க? டிக்கெட் அது வாங்கலையா? பாத்தியா நான் எப்படி கேட்டேன்னு? ஓய்
என்னது கண்ணு இல்லடா அகிலத்தையே சுத்துற சங்கு சக்கரம். அது நான் பஸ்ல ஏறணும் நினைக்கல சார். ஓஹோ, விமானத்துல ஏறலாம் நினைச்சியா? சார் இந்த 2 ரூபாய் வச்சுக்கங்க. என்ன இது, லஞ்சமா பிச்சையா? ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க சார். யாராலையும் என்ன ஏமாத்த முடியாதுடா. ஐயோ என்ன சார், யாரு please. நினைச்சா? நான் தப்பு பண்ணிட்டேன் சார். சேகரா என்னது ரத்தக்கரை? மர்டர் பண்ணிட்டேன். மர்டர் கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். ஐயோ குழந்தை கிடைச்சானா? புய்யா கிடைச்சா? சும்மா ஏடா போய் சொல்ற தருதல. டேய் டட்டி ஃபெலோஸ் எப்போ ஸ்டாப்ல நிறுத்த மாட்டானுங்க, முன்னாடி கொண்டு போய் தான் ஸ்டாப் பண்ணுவானுங்க. ஏய் மிஸ்டர், ரோட்டுக்கு நடுவுல மார்ச்சிட்டு நிக்கிறீங்க, மனுஷங்க ரோட்ல எப்படி போவாங்க? அந்த பக்கம் பா. ஏய் ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுறியாமே, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? ஏய் ஜொல்லு விட்டு பாக்குற அளவுக்கு ஃபிகர் பர்சனாலிட்டி எதுவும் இல்ல உன்கிட்ட. வேற வழி இல்லாம பாக்குறோம். Shut up. ரோட் ரோலர் மேல நீ இருக்கறனால ரோட் அகலமாக்குவாங்களா என்ன? நான் அவ்வளவு குண்டா இருக்கேனா? அப்படி சொல்லல, மாதிரி தீட்சித்த அழகா ஒல்லியா இருக்கேன்னு சொன்னா. ஒரு நாளைக்கு 10 கோழி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு உடம்பு வளர்த்துருக்கேன். சிம்பிளா ஒரு சாமி சாப்பிடுறதானே. ஏய் மடி என்கிட்ட மோதாதானே பஞ்சர் ஆயிடுவேன். அது பியா விடக்கூடாது. அடிக்காதீங்க. என் பர்சனாலிட்டி நல்லா இல்லையா? என் ஃபிகர் நல்லா இல்லையா? புய்யானடா. நான் ரோட ரோலரா? தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிரு குட்டக்கா. ஐயோ டாய் அடி பின்னடி வேணா டாய். புய்யோ புய்யோ ஆயிடுச்சே. பையன் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டான். நாம எப்படி போறது? எப்படித்தான்? நான் இப்ப தரேன்ட ஐடியா. உன் பேச்சை கேட்டு உன் டைரக்ஷன்ல இந்த கெட்டப்ல உள்ள போறோம். உள்ள ஏதாவது ஏட குடும்பம் ஆயிடுச்சுன்னா ஒரு புண்ணாக்காவது. நான் இங்க தைரியமா இருக்கேன். முதல்ல உள்ள போங்க. வெளியே இருக்கிற உமக்கு எதுக்கு தைரியம்? உள்ள போற எமக்கு இல்ல தைரியம் வேணும். டாடா. குர்கா. ஹாய் லோவன். ஹாய். ஏய் யார் நீங்க? நாங்க தான். ரொம்ப இருக்கு. ஆனா நம்மளது டிஃபரண்ட் மேனர்ஸ். வரதுக்கு முன்னால கதவை தட்ட கூடாதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உள்ள வந்தோனே தட்டலாம்னு இருந்த யமுனா. யமுனாவா? யமுனா யாரு? என் பேரு கங்கா. கங்கையா இருந்தா என்ன, யமுனையா இருந்தா என்ன, கடைசியில கடல்ல கலக்க வேண்டியது தானே. இதேஸ்மே கங்கா பேபி. ரொம்ப நல்லா இருக்கு ஒஞ்சல. हम किसी से कम नहीं. See you. Come down. How sweet. dreams. அட குட்டி கண்ணா, இங்கதான் இருக்கியா? ஓடி 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 செல்லோ. அண்ணு குட்டி. ஓடி 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 ஓடி. ஏய், stop there. நீங்க யாரு? நான் தான் மேடம் ஜெயபாதிரி. அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கே, ஜெயபாதிரின்னு சொல்ற. உன்னை இங்க இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லையே. என்ன பார்த்தது இல்லையா? இதுதானே வேணாங்கிறது. என்ன எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க, எத்தனை இடத்துல பார்த்திருக்கீங்க? இந்த பொண்ணு யாரு? அது என் ஃப்ரெண்ட் பேரு. ரசியா சுல்தானா, ரசகுல்லா குட்டானா, மேரி மஸ்தானா, தில் தில் தில்லானா. வேற ஹாஸ்டல் ஸ்டூடண்ட். இவ கருப்பமா இருக்காளே. ஆமா மேடம், போன மாசம் சிற்பமா இருந்தா இந்த மாசம் கர்ப்பமாயிட்டா. உன் ஹஸ்பண்ட் என்ன செய்தாரு? அந்த பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல மேடம். மேரேஜ் ஆகலையா? அப்ப இந்த கருப்பு புய்யா? அதான் அரபிக் பாஷையில உங்க அழகா இருக்கீங்கன்னு அவ சொல்றா. புய்யா! மறுபடியும் புய்யா? அப்படினா நீங்க? ஏய் கேர்ள்ஸ், ஐயோ அடிக்கடிங்க அடிக்கடிங்க. ஐடியா.
எப்படி கத்துற பையன் எங்க? இன்னும் எங்க பையன் பொய்யா கிழிஞ்சு போச்சு போயா. நான் சொன்ன வேலையில முடிச்சிட்டியா? முடிச்சதேன் சார். யோ புல்டாக தலியா. என்ன ராஜா மறுபடியும் எதுக்கு வந்த? எதுக்கா 3 குறுமுட்டா பசங்க வேனை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு 4000 கொடுக்காம ஓடி போயிட்டாங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்து 4 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு சர்ச்சிங்கோ ட்ரேசிங்கோ என்கொயரி செஞ்சீங்களா? சொல்லியா? 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கேஸே கண்டுபிடிக்கல. 4 அவருக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்துறீங்களா டபாய்க்கிறியா? ஏய் என்ன ஓவர்டேக் செஞ்ச பேக் பம்ப் பேந்து. பெரியவங்க பேசுறப்ப சைலண்டா இருக்காம போனா ரெண்டா நறுக்கிடுவேன். டேய் ராஜா ஆவேசப்படாம உட்கார்ந்து பேசு. நம்ம ராஜாக்கு ஆவேசம் வந்துருச்சுன்னா உட்கார்ந்து பேசுறது கஷ்டம். அது சரி, நம்ம கேஸ் எங்க என்னாச்சுன்னு இப்ப சொல்லுங்க. உங்க கேஸ் இப்போதைக்கு மூட்டை கட்டி வச்சிட்டோம். ஏன் இது இல்லனா உங்களுக்கு வேற கேஸே கிடைக்காதா? அதெல்லாம் இல்லடா. இப்ப வேற சீரியஸ் கேஸ்ல நாங்க இன்வால்வ் ஆயிருக்கோம். அதான் கதை. அத பத்தி எங்க கிட்டயும் சொல்லுங்க. உங்க கேஸையும் எங்க கேஸையும் கண்டுபிடிக்க நாங்களே என்கொயரி செய்றோம். டேய் ராஜா பேசாம உன் வீட்டுக்கு நீ போ. எப்படி நாளைக்குள்ள பிடிச்சிடறோம். நாளைக்குள்ள அந்த பசங்களை கண்டுபிடிச்சா சரி. இல்லன்னு சொன்னா நானே அவங்கள பிடிச்சு ஒருத்தனோட லெஃப்ட்டையும் ஒருத்தனோட ரைட்டையும் நறுக்கி 3வது ஆளுங்க சார். எதுக்கு அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? பிள்ளைங்களை கிட்னாப் பண்ற ரவுடிங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். அவங்கள உங்க மகனை கிட்னாப் பண்ணவங்க இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. எங்க இருக்காங்க அவங்க? இந்த போ சஞ்சு பார்க் போனோம்ல அப்ப எடுத்த போட்டோ. சின்ன குழந்தை இவ்வளவு பெரிய சிட்டில இவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில இறங்கி ரோட்ல தவிழ்ந்து போறத ஒருத்தன் கூட பார்க்க மாட்டானா? தாய முடுறா. அவனுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது. அதை விட்டுட்டு குழந்தைய பாப்பாங்களா? அதான் நம்ம பையன். ஸ்டாப் ஸ்டாப் சாப்பிட. பையன் பையன் வாங்கடா. ஐயோ அந்த பக்கம் போறாடா. அந்த பொடி எங்கடா? இது பொடி எவோ போயிட்டானா? வாங்கடா வேற இட்டு போலாம். நீயா? ஆமா நான் தான். என்ன பிரதர் இப்பெல்லாம் ஆளைய பார்க்க முடியுது இல்ல? வாய் மூடுங்க. எனக்கு தெரியாம எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி 15 லட்சம் தர சொல்லி மிரட்டுறீங்களா? எனக்கே துரோகம் பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னத்தடா நீ கட்டுறது? குய்யமே குய்யா. குழந்தையை கிட்னாப் பண்ண சொன்னது நீதான்னு நாங்க சொன்னா போலீஸ் முதல்ல உன்னதான் உள்ள தள்ளும். அப்ப குழந்தையை தர மாட்டீங்களா? தரதுக்கு அந்த பொடி எங்க கையில இல்லப்பா. எப்போ தப்பிச்சு போயிட்டான். உன்கிட்ட கிடைச்சா எங்க கிட்ட அவனை கொடு. உனக்கு நாங்க 5 லட்சம் தரோம். இந்த குருமுகிட்ட கிட்ட நமக்கு என்னடா? சால்டா. போயிட்டு வா தம்பி போ போ. சங்கரா இந்த 2 பேர்ல ஒரு தொடு. எதுக்கு? குழந்தை கிடைப்பாடா இல்லையா தெரிஞ்சுக்கதா. ஐயோ 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 அதோ குழந்தை. ஏய் வண்டி நிறுத்து. அட போக்கிரி கண்ணா இங்க உட்கார்ந்திருக்கியா? டேய் யாராவது பொண்ணு கொடுத்த மாமனை அழ வைப்பாங்களே தவிர ஆண்டவன் கொடுத்த மாமனை அழ வைப்பாங்களாடா? ரொம்ப ரொம்ப குறும்பு வருவாங்க. நினைச்சேன் மறுபடியும் தப்பிச்சுக்குவாது. குய்யோ குய்யோ. சுட்டி பையா வா 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 வா. அம்மா அப்பா கண்ணா ராஜா டேய் ஐயோ. எங்கப்பா
இத இருக்கான் குழந்தை. எத்தனையோ லைன் இருக்க பைப் லைனுக்குள்ள பூந்துட்டியடா பிறந்தாமா. நீ கண்ணா ஊத்தி ஆறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? மரியாதையா வெளியே வர போறியா இல்ல எங்களை உள்ள வர சொல்றியா? ஐயோ பிள்ளைங்களை இப்படி மிரட்டினா வருவாங்களா? சேகரா டைம் வேஸ்ட் பண்ணா உள்ள போ. அவன் சைஸ் கம்மி ஸ்பீட் அதிகம் அதனால உள்ள போந்துட்டான். நான் எப்படி? உனக்கு பாடி அதிகம் பிரெயின் கம்மி அதனால போக மாட்டேங்கறியா? வெளியே உள்ள போறா. இல்லடா என் சைஸ். ஓடடா. சரி மகர கட்டிக்கு கோட்டு வேற புய்யோ. வா கண்ணா வா வா கண்ணா வா வா. டேய் கொஞ்சம் தள்ளு. டேய் டேய் மூச்சு விட முடியலடா. இந்த கழுதி உள்ள தள்ளுறதுக்கு அந்த கழுதி தான் லாய்க்கு. என்ன வேலையே இருக்குடா. தாக்கு பஞ்ச கல்யாணி உன் பின்னங்கால் ரெண்டையும் தூக்கி எகிரி தாக்கு. எலும்பு முறியற மாதிரி பைப்புக்குள்ள பூர்ற மாதிரி தாக்கு. 1 2 3 ஏய் நிஜமாவே மாட்டிட்டான் போல இருக்கு. காலை பிடிச்சு இழுப்போம். என்னடாச்சு பையன் எங்க? இன்னும் என்ன பையன் அந்த பக்கமா தப்பிச்சு ஓடிட்டான். என்ன தேள் கொண்டுடுச்சுடா. உன்னை தேல் கொண்டு எங்களை கழுத உதைச்சுது. நாம தப்பு பண்ணிட்டோம். பைப்போட இந்த பக்கத்தை விட்டுட்டு அந்த பக்கம் போயிருந்தா அவனை முடிச்சிருந்திருக்கலாம். இத முன்னாடியே சொல்லிருக்கல. ஏய் பையனை காணுடா. எத்தனையோ இடத்துல தேட்ட போட்ட நமக்கே டாட்டா காட்டிட்டானே. எங்க போயிருப்பாவன்? யாரும் வெக்காட்டு தலையா. உனக்கு தாடி வளர்ந்திருக்கிற அளவுக்கு மூளை வளரலடா. அவன் ஜெட் லைட்டை விட ஃபாஸ்டா எப்பவோ போயிட்டாடா. ஐயோ சார் தண்டவாளத்துக்கு நடுவுல ஒரு குழந்தை இருக்கு சார். இவ்வளவு சின்ன குழந்தைய தண்டவாளத்து மேல விட்டுருக்காங்களே, அவங்க மனுஷங்களா மிருகங்களா? அங்க தண்டவாளம் கழண்டு கிடக்கு சார். ஐயோ என்ன அநியாயம் இது? யார் இந்த வேலையை செஞ்சது? ஓ மை காட், கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். சமயத்தில் இந்த குழந்தை ட்ரெயினை நிறுத்தாம போயிருந்தா எத்தனை உயிர் பலியாயிருக்கு. யார் இப்படி தண்டவாளத்தை பேத்து போட்டுருக்கிறது அநியாயமா இருக்க. அந்த கடவுள் தான் பச்சை பிள்ளை ரூபத்துல வந்து எல்லாரும் உயிரையும் காப்பாத்து. நீங்க இருக்க. நாங்க இந்த ட்ரெயின்ல தூர்தர்ஷன் சம்பந்தமா ஒரு நியூஸ் கவரேஜ் வந்துட்டு இருந்தோம் சார். திடீர்னு இன்சிடென்ட் நடந்தது. இத கவர் பண்ணிக்கிறோம் சார். அது சரி, இந்த குழந்தை யாருன்னே தெரியலையே. இதுக்கு சொந்தக்காரங்களே ஒருத்தர் இல்லையா? நாங்க இருக்கோம். இத வந்துட்டோம். இங்க இருக்கு சார். இவன் எங்க குழந்தை தான் சார். எங்க மருமக மை சிஸ்டர் சார். அப்ப ஏன் குழந்தை இங்க விட்டீங்க? அங்க விடல சார். அவட ஓடி வந்துட்டா. அவனா ஓடி வந்துட்டானா? ஆமா சார். எல்கேஜில அதிக மார்க் வாங்கலன்னு அவங்க தாத்தா திட்டினாரு. அதனால தாத்தா மேல உள்ள கோபத்துல மாமா விட்டுட்டு வந்துட்டா. எது என்னவா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைக்கு ட்ரெயின்ல வந்து நாங்க எல்லாரும் நன்றி கடன் பட்டிருக்கோம். இந்த குழந்தைய பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கு எங்க எல்லாரும் சார்பாகவும் தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆயிட்டு சார். வடராஜா வடராஜா. கொஞ்ச நேரத்துல தவிக்க விட்டுட்டாங்க. எப்படி போலீஸ்காரங்க? அப்படி போயிடலாம். டெஃபினட்டா இந்த பேங்க்காரங்க தான் நம்மளை ஏமாத்தினவனுங்க. ஆமாண்டா, இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அவனுங்களை ஒரு கை பார்க்கலாமா? பைத்தியக்கார சங்கரா, ஏமாத்த சொன்னேன்ல, தாக்க வந்திருக்கான். தாங்க தயாரா இருக்கு. என்னங்கடா காந்திஜியோட 3 குரங்குகள் மாதிரி போஸ் கொடுக்குறீங்க? இப்ப எவனை ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க? இங்க பாருப்பா, நாங்க டென்ஷன்ல இருக்கோம். எங்க கிட்ட மரியாதையா பேசுப்பா. என்னடா மரியாதை? ரெண்டா நறுக்கிடுவேன். என்னைய ஓவரா பேசுற? உன் ஸ்பீட பார்த்தா என்ன ஓங்கி அறிஞ்சிரும் போல இருக்க. என்னையே அடிக்கிறியா? போலீஸ கூப்பிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? போலீஸ் போலீஸ் போலீஸ். மூடு வாய. போலீஸ் ஏன் கூப்பிடுற? போலீஸா? கூப்பிடுங்கடா போலீஸ. அவங்களும் நானும் சேர்ந்து வதச்சா பேஸ் பாட்டம் பீஸ் ஆயிடும். ஹாய் ராஜா. ஆ. யார் பண்ணீங்க? என்ன பிரச்சனை? இவங்க என்கிட்ட வேனை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு 4000 ரூபாய் கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இவங்கள நீங்க உதைக்கிறீங்களா இல்ல நான் உதைக்கட்டுமா? எவனும் எவனையும் உதைக்காதீங்க. மனித பிறவி தவறு செய்யறது சகஜம்.
இப்படி எல்லாம் ஆவேசப்படுறது சரியில்லை. நிதானமே பிரதானம். சாந்தம் சௌக்கியம். ஏதோ நடக்குது, எங்கேயோ நடக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கையில மாட்டா உதைக்கிறத தவிர அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது எனக்கு. இன்னும் என்ன பேசிக்கிட்டு செட்டு கெடுத்துட்டு போய் ஜாக்கி போட்டு நாலு ஏத்துனா வாடிக்கு வந்துருவானுங்க. ஒன்றோ ஆவேசப்படாதீங்க. இங்க பாருங்கப்பா, கமர்ஷியலா நாங்க அடிபட்டு இருக்கோம், மன்னிச்சு எங்களை விட்டுடுங்க. ஏய், உங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு எரியுதுடா. நீ இப்படி மிரட்டத பார்த்தா எங்களுக்கு தான் எரியுது. பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு போனனால எங்க வயிறு எரியுன்னு எரியுதியா? மரியாதை கொடுத்து பேசாம போனா எங்க வயிறு தான் எரியும் கண்ணா. கேட்டா எங்களை இங்க வச்சுக்கிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்றத பார்த்தா எங்களுக்கு எப்படி எரியுது தெரியுமா? அப்பா, எனக்கு இங்க நிஜமாவே எரியுதுடா. ஏன் இந்த கத்து கத்துற? அல்சர் ப்ராப்ளமா? அல்சர் இல்ல, கேஸ் ட்ரபிள். அடியில இருந்து பொறுத்து மேல வரைக்கும் ஏறுது. இது சரியான கேஸுங்க. ஆயில் புல்லிங் செய்யற அயன் பாடிங்க இந்த ஆளுது. இவங்களை பார்த்து பயந்து கேஸ் விடுறாருங்க. உன் வாய மூடுறா பிரதர். இப்போதைக்கு இந்த 2000 வச்சுக்க, மீதி 2 நாள்ல அனுப்பி வைக்கிறேன். ராஜா, எதுக்கு இந்த நியூசன்ஸ்? அந்த பணத்தை வாங்கிட்டு போ, பாக்கியத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றான்ல. வாயா. நம்ம போலீஸ் பிரதரோட வார்த்தையை மதிச்சு இப்போ உங்களை கசக்கி காய வைக்காம போறேன். மீதி 2000 ரூபாய் சாயறதுக்குள்ள. நீ செஞ்ச வேலைக்கு 2000 அதிகம். என்னடா எத்துப்பல்ல, ரொம்ப தான் எகுற. அப்பா, மறுபடியும் உங்களை சண்டைக்கு இருக்கிறான்டா. அவங்கள அனுப்பி வை, அனுப்பி வை. ஏதாவது பேசுற சைட வகுந்துடும். அத செய் பிரதர். இவன் மறுபடியும் வாயை திறந்தா இந்த சைடு நீயும், அந்த சைடு நாங்களும் வகுந்துருவோம். நீ கிளம்பு பிரதர். டேய் ஜானி, ஏதோ கறி வறுக்கிற வாசனை வருது. ஆமா பாஸ். ஆமா பிரதர், எங்கேயோ மட்டன் கறி வறுக்கிற வாசனை வருதுல்ல. இங்க யாருடா கறி வறுக்கிறது? மட்டன் கறி இல்லடா, என் சுவிட்ச் போர்டே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, நிறுத்து. அண்ணே, அண்ணே, கேக்குறா அண்ணே. அவளை தட்டி போடு. மேரி, மேரி, மேரி. மேரி. ஐயோ, திருப்பி போட்டு மிதினா. மேரி, மேரி. திருப்பி வந்த அப்படி அணைச்சா அணையாது சேகர. நான் அணைக்கிறேன் பாரு. ஐயோ, சங்கரா, எழுந்திரடா. நெருப்பை இப்படித்தான் அணைக்கணும். உங்களை செருப்பு. ஆமா, பையன் எங்க? இன்னும் எங்க பையன்? அவன் எப்போ தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போயிட்டானா? நானும் உதக்கிட்டேன். டேய் ஜானி, 6 மணிக்கு நான் பொண்ணு பார்க்க போறேன். மறுபடியும் பொண்ணு பார்க்க போறியா? ஆமாண்டா, எனக்காக உஷ்பட்டாக் பூஜா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. நீ போய் ஷெட்ல இருந்து ரிப்பேர் சங்கதியை பாரு. என்ன உஷ்பட்டாக்கோ? உஷ்பட்டாக் தான். இந்த போட்டோ பாத்தியா சுட்டிக்கண்ணா? அன்னைக்கு எல்லாரும் சர்க்கஸ் போயிட்டு வந்தோம்ல, ராஜ்கமல் சர்க்கஸ். அப்ப எடுத்த போட்டோ. டேய் வெங்கட், மணி என்னடாச்சு? 6:30 சார். என்னடா இது, 2 மணில இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு எப்போ வருவான்னு தெரியலையே. டேய், இன்னொரு டீ கொண்டா. என்ன இது பார்வை? ஒத்து பார்த்தே என் உயிரை வாங்குறிய. ஏய், உன்னத்தான். உன்னை பொண்ணு பார்க்கலாம் நான் வந்தா இந்த போடு போடுறியே.
I can't help it. அப்பா நீயும் கான்வென்ட் பேபி தானா? இத தமிழ்லயே கிட்ட சொல்லு உஷ் பட்டாக். What to do? I'm like this only. இதுவும் இங்கிலீஷா? அது சரி, அந்த கார் எப்போ வாங்குன? அட்டகாசம். You want it? வேண்டாம். அழகான கன்னி பொண்ண சைட் அடிக்கிறதும் லேட்டஸ்ட் காரை ரிப்பேர் பண்றதும் எனக்கு கைவந்த கலை. அது மட்டும் இல்ல, பானட்டை ஓபன் பண்ணி பெட்ரோல் வாஷ் செஞ்சு ஸ்க்ரூவை டைட் ஆக்கி நேக்காத யாரோ முன்பின் தெரியாத 3 பேர் கடத்தி சென்றுள்ளனர். கடத்தப்படும் போது இந்த படத்தில் உள்ள பையன் கரும் பச்சை நிற ஷர்ட்டும் மஞ்சள் நிறமுள்ள பேண்ட்டும் அணிந்திருந்தார். இந்த பையன் இருக்கும் இடத்தை தெரிவித்தாலோ அல்லது கடத்தியவர்களை பற்றி தகவல் கொடுத்தாலோ ₹1,00,000 அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கப்படும். தந்தையின் பெயர் K.R. ராஜ்குமார், நம்பர் 25/2 மூசா. ஒண்ணும் இல்ல, அந்த படத்துல உள்ள குழந்தைய ஒர்க் ஷாப்ல நீ காலையில தான் நான் பார்த்தேன். காணப்படும், ஆங்காங்கே மழை பெய்யும். பூஜா, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அப்புறம் பார்க்க. Okay. என்ன ராஜா, என்ன விஷயம்? காணாம போன குழந்தை எங்க குழந்தை தான். உங்களை எனக்கு தெரியும் சார். உங்க குழந்தைய கிட்னாப் பண்ண 3 பேரும் வேன் கெட்டு போனதால என் செட்டுக்கு வந்தாங்க. அப்ப குழந்தைய நான் வேன்ல பார்த்தேன். பிரபுவை பாத்தீங்களா? நீங்க பார்த்தது இந்த குழந்தைதானா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமாமா, இந்த குழந்தை தான். ராஜா, குழந்தைய கிட்னாப் பண்ணவங்கள உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? ஏன் காட்ட முடியாது? நான் இப்பதான் சஞ்சீவ் பார்க்ல பார்த்தேன். சஞ்சீவ் பார்க்கலையா? அண்ணே, இப்பவே பார்க்குக்கு போய் அந்த 3 பேரையும் தேடுறேன். அந்த பசங்களை அங்கேயே தீர்த்து கட்டுறேன். இவர் யாருங்க? என்னோட தம்பி. ஆவேசப்பட வேண்டாம் சொல்லுங்க. இப்ப அந்த 3 பேரும் அங்க இருக்க மாட்டாங்க. ராஜா, நீ பார்த்தப்ப பிரபு அவங்க கிட்ட இருந்தானா? இல்ல, ஆனா அவங்க இருந்த டென்ஷனை பார்த்தா எனக்கு இப்ப சந்தேகம் வருது. எல்லாம் விசித்திரமா இருக்கு. பிரபுவை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க எல்லாம் பிரபுவை மட்டும்தான் பார்த்ததா சொல்றாங்க. நாங்க இத பத்தி ஒரு விசாரணை நடத்தணும். அதுல பல இடங்கள்ல இருந்து பலவிதமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. ஒரு தடவை பிரபுவை டபுள் டக்கர் பஸ்ல பார்த்ததா சில பேசஞ்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சஞ்சீவ் பார்க்ல பார்த்ததா சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிரபு ரயில்வே ட்ராக் மேல இருந்து ரயில நிறுத்தின விஷயத்தை டிவியில பார்த்ததா சில பேர் போன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் இது வரைக்கும் பிரபுவை பார்த்ததா யாருக்கிட்ட இருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல. இந்த ஆல்பத்தை இப்போ அவங்க கிட்ட காமிச்சீங்களா? ஒரு தடவை இல்ல, 100 தடவை நான் காமிச்சிருக்கேன். பிரபுக்கு இந்த ஆல்பம் எப்போ கையிலே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டுட்டே இருப்பான். எதுக்காக கேட்ட? ஒண்ணும் இல்ல சார், பிரபு ஒரு இடத்துல இருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன். நீங்க இங்கே இருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் வரலாம். பிரபு இங்க இருந்தா நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஜானி, கம் ஆன். நீ அந்த மெக்கானிக் ராஜாவை ஃபாலோ பண்ணு. பிரபு அவன் கையில கிடைச்சா எனக்கு. டோன்ட் வரி, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். கம் ஆன். இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லன்னா அரைகுறைய எரிஞ்ச படத்தை வண்டியில ஏத்த வேண்டி இருந்திருக்கும். வாய மூடு, இதுக்கெல்லாம் பல்லுதான் காரணம். அவன் எரிதான்னு சொன்னாலும் கேட்காம அந்த மெக்கானிக் ராஜாவை நீ தானே மம்பு கிட்ட. டேய் சங்கரா, உன் முகத்தை பார்த்து நான் ஒதுங்கி இருந்துட்டேன். அதை பார்க்கலன்னா மெக்கானிக் ராஜாவை எகிரி எகிரி வச்சிருப்பேன். அதுக்குள்ள சங்கரை எரிஞ்சு பொடிஞ்சு சாம்பலா இருப்பான். அதோட நம்ம பையன் எங்கடா? ஐயா! என்னடாச்சு? சரியில்லடா, சர்க்கஸ் மேல எகிரிட்டானே. இப்போ எங்க போறது? நான் முதல்லயே நினைச்சேன் அவன் தப்பிச்சு போயிடுவான்னு. வேலை கேட்டு போச்சுடா. அப்பா என்னாச்சுடா? இது ஒரு டொக்கு வேனு. இத கூவாத்துல தள்ளணும். சிக்னல் போட்டாச்சு. பரதேசி முண்டா, உனக்கு கொஞ்சம் புத்தி இல்லையா? இந்தாயா, உனக்குதான் புத்தி இல்ல. நீ ஒதுங்கி போ. அது சரி, நடு ரோட்ல வண்டி நின்னுட்டா தள்ளி விடத விட்டுட்டு இப்படியே பேசுறது. ஏதாவது செஞ்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வேன் சர்க்கஸ்க்கு தான் போயிருக்கணும். போடா. ஏன்டா அடிச்ச? பிரேக் பிடிக்கல. ஏய், குழந்தை உள்ள போயிட்டான்.
பத்திரமா அங்கிருந்து குழந்தையை கொண்டாடணும். கொரில்லா டியர், உனக்கு பியூட்டிஃபுல் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வரேன். பிரதர், வந்துடுறா. चलो
பையன் 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 யா कोई பையன் नहीं है பையனா உன் பையன்லடா குய்யா சின்ன பிள்ளை நீ தள்ளி நில்றா बोलने से समझते नहीं है சங்கரா சங்கரா எழுந்திரி जाओ बे ஐயோ பாருங்கடா நான் ஏதாவது வேடிக்கை காட்டலன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் எங்கள் வணக்கம் மறுபடியும் எழுந்துடுற உங்களுக்கு மூளை இருக்கா சர்க்கஸ் சாகசத்துல இதெல்லாம் சகஜம். வெற்றி கறிகுறி வீர தொழும்புதான் பிரதர் ये बच्चा आपका है? हाय हाय बहुत सुंदर है। बच्चा को सर्कस में देखा ना बाबू? நேத்துதான் லாஸ்ட் பஸ்ல வந்தா சர்க்கஸ் வித்தை கத்துக்கலான்னு बहुत अच्छा, मैं सिखाऊंगी। आजा मुन्ना। பறக்கும் பாவையா என்ன இத கையில தந்துட்டா பல்லாண்டு குழந்தை அவகிட்ட ஏன் தந்த நாயக்கு தந்த நேரா வந்து அவளே வாங்கிட்டு போயிட்டா என்ன இது வலிச்சு இருக்குது பைத்தியகார சங்கரா மூளைகட்ட சேகரா தவளை நினைச்சிட்டீங்களா தொட நடுங்கீங்களா ஐயோ ஐயோ வேலையில இவன் ஐயோ டேய் ஜானி, நான் நினைச்சது சரிதான்டா. அந்த ராஸ்கல்ஸ் இங்க தான் இருக்காங்க. குழந்தை இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். வா போய் மேனேஜர் கிட்ட பேசலாம்.
அமராவதி, என்னங்க? அந்த சுட்டி பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? அது சரிங்க. அந்த ஜோக்கரை பார்த்தா அசல் என் மாறன் நாட்டம் இல்ல? ஆமாங்க, அது என் மாறனே தான். உனக்கு எப்பவும் அந்த பல்லாண்டு பயலோட நினைப்பு தான். சர்க்கஸ்ல எந்த மிருகத்தை பார்த்தாலும் உன் பாய் ஃப்ரெண்டு நினைச்சா எப்படி? இல்லைங்க, அந்த முகத்தையும் பல்லோட கவர்ச்சியும் பார்த்தா என் மாற மாதிரி தாங்க தோணுது. அவ பல்லுக்கு கவர்ச்சியா தெரியுதா உனக்கு? மாறா! அமரா! மாறா! அமரா! அவனை நீயும் மாற அமரா லொல்லு பண்ணா சர்க்கஸ்காரங்க நம்மள துண்டு துண்டா வெட்டி புலிக்கு சிங்கத்துக்கு இரையா ஆக்கிடுவாங்க. நாமளே ஃப்ரீ பாஸ்ல வந்திருக்கோம். அவன் பல்ல பார்த்தது போறோம் போ. அமரா! 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 போடு சர்க்கஸ் முடிஞ்சிருச்சு. அமரா! அமரா! நீயா? நான் தான் பாஸ், இந்த மைக். டியர் ஆடியன்ஸ், இப்போ யானைகளோட கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறீங்க. பேட்டிங் டெண்டுல்கர். டெண்டுல்கர். ஐயம்மா! ஐயோ! ஐயோ! சிக்ஸர். ஐயோ! ஐயோ! அடி. ஐயோ! Look there! That one ball! ஐயோ! Thank you. இது பையா, உங்க அம்மா வர சொல்லுவோமா? டானி பாஸ், குழந்தையோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இவன் அம்மாவையும் அப்பாவையும் இங்க வர சொல்லு. ஓகே பாஸ். போ. நெக்ஸ்ட் ஐட்டம். எப்படி இருந்துச்சு டெண்டுல்கர் பேட்டிங்? ஆல் சிக்ஸஸ். பேட்டிங் செஞ்சு கலைச்ச கையோட பத்திரமா எங்க பையனை கொடுத்துடு பிரதர். உங்க பையனா ரெண்டும் நறுக்கிடுவேன். உங்க கிட்னாப்பிங் ஸ்டோரி எனக்கு நல்லா தெரியும். கண்ணா, இவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? அந்த விளையாட்டா? மை டியர் ஆடியன்ஸ், இப்போ இவங்க 3 பேரும் அந்தரத்துல அலெக் டான்ஸ் ஆடுவாங்க. 3 பேருமா? மேலையா? நோ. காசிராம், ஜீசோ. இல்லங்கடா, அதுக்குள்ள எங்கடா நழுவுறீங்க? டங்குவர் பிஞ்சிருச்சு, ஆளை விடு. அப்பா பெரிய குய்யா, இன்னொரு ஐட்டம் பாக்கி இருக்கு. இன்னொரு ஐட்டமா? நீ எவ்வளவு பயமுறுத்தினாலும் சரி, மிரட்டினாலும் சரி, இனிமே எங்களால முடியாது முடியாது முடியாது. இவனை மனுஷன் நினைச்ச மிருகம் நினைச்ச? மிருகம் நினைச்சேன். பையா, இப்ப என்ன செய்ய வைக்கலாம்? அந்த விளையாட்டா? உன் செலக்ஷனே செலக்ஷன். ஓகே. பேட்டா பிரதர் மொத்த நட்டு கைடு போச்சு. விட்டா போது வட்டார பெட்டியில வட விட்டு பழிச்சுக்குவோம் சார். காசிராம், ஆவே. நீ ஜாவே. அரே चल बे. நல்லா சுத்துங்க. காசிராம், जी साहब. போலீஸ் வர வரைக்கும் எங்களை ஜாகிரதையா கவனிச்சுக்க. अच्छा साहब. அம்மா அப்பா வந்திருப்பாங்க, போலாமா கண்ணா? அம்மாடி, பிரபு கிடைச்சிட்டான். ஊரெல்லாம் ஜாலியா சுத்திட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான்.
என் பட்டு, என் ராஜா. அம்மாவும் டேடி உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லை. அவங்களை இங்க வர சொல்லி ஜானி கிட்ட தகவல் அனுப்பியிருக்கேன். அது வரைக்கும் இவன் என்கிட்டயே இருக்கட்டும். சிவராஜ், கீழே இறங்கி வர போறியா இல்ல மேல வரட்டா? வராதீங்க. என்ன பிடிக்கலான்னு முயற்சி செஞ்சீங்க, அது பிரபுவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். ஜாக்கிரதை. ஏய், உனக்கு என் மேல ஆத்திரமா இருந்தா என்ன பண்ணி தீர்த்துக்க. வேணும்னா என் உயிரை எடுத்துக்க. அந்த பச்சை குழந்தை உனக்கு என்னோட துரோகம் செஞ்சா? இவன் பிறந்ததுதான் எனக்கு செஞ்ச பெரிய துரோகம். சிவராஜ், என் குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். அவனை ஒண்ணும் பண்ணிடாத. யாராவது மேல வந்தீங்க, குழந்தைய கொன்னுடுவேன். சிவா, நான் உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். என் பிரபு ஒண்ணு செஞ்சிடாத. நீ இப்படி துரோகம் செய்யறதுக்கு காரணம் பணம் தானே? உனக்கு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கடா. வேணும்னா எங்க ஆத்து மொத்தத்தையும் எடுத்துக்க. உங்களுக்கு பிரபு முக்கியமா இல்ல பணம் முக்கியமாங்கறத டிசைட் பண்ண வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். சிவராஜ், பிரபு ஒண்ணும் பண்ணிடாத. எங்க குழந்தை ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். வராத. என் நண்பனோ சொந்தமோ பந்தமோ நீ யாரோ எனக்கு தெரியாத. நான் ஆதரிச்சு ஆளாக்குன என்னோட தம்பி எனக்கும் என் பிள்ளைக்கும் துரோகம் செஞ்சிட்டான். ஆனா எந்த சொந்தமும் இல்லைன்னாலும் நீ என் பிள்ளைய காப்பாத்திட்ட. இதுல நான் என்ன சார் செஞ்சேன்? என்னையும் பிரபுவையும் காப்பாத்துனது அந்த வாயிலா ஜீவன் தான். உண்மைதான். பிரபு என்கிட்ட ஒப்படைக்கிறவங்களுக்கு 15 லட்சம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். அந்த வாக்குப்படி அந்த பணத்தை உனக்கே தரேன். மேனேஜர். ஐயோ வேண்டாம் சார், உங்க பிரபு உங்ககிட்ட சேர்த்துட்டேன், அது போதும் எனக்கு. எங்க கிட்ட தப்பிக்க முடியுமாடா கழிசாட? ஐயோ என்னது இவனை கூண்டுல அடிச்சு கொண்டு வரீங்க? இது ஸ்பெஷல் தேவாங்கு. அம்மா, உங்க மகனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சதுக்கு முதல்ல எங்களை மன்னிச்சிருங்க. இத்தனை நாள் சில்லறை திருட்டுகளை செஞ்சுக்கிட்டு சில்லறையா நாங்க சுத்திட்டு இருந்தோம். பணத்தாசை காமிச்சு உங்க மகனை கிட்னாப் பண்ண வச்சது இந்த குரங்கு தான். மனசு போற போக்குல காட்டுல இருக்க வேண்டிய விலங்குகள் கூண்டுக்குள்ள இருக்கு. கூண்டுக்குள்ள இருக்க வேண்டிய இந்த விலங்கு வெளியே சுத்தினதால கூண்டுல போட்டுட்டோம். திருட்டு பசங்களா இருந்தாலும் ஒரு உண்மையை சொன்னீங்க சார். இப்போ நீங்க தரேன்னு சொன்ன பணத்தை சர்க்கஸ்காரங்க கிட்ட தந்து பிரபுவை காப்பாத்தின குரிலாவையும் மத்த மிருகங்களையும் காட்டுக்குள்ள விட்டுற சொல்லுங்க. வெரி குட் சஜஷன். மேனேஜர் சார். சர்க்கஸ் ஓனர் கிட்ட இந்த விஷயத்தை பேசுங்க. சரிங்க சார். சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தா இப்பவே ஜெயிலுக்கு போயிடுறோம். சார் எங்களை அடிக்கடி பல்ட்டி அடிக்க வச்ச இந்த குழந்தைக்கு ஒரே ஒரு முத்தா கொடுத்துட்டு போய். மாப்பிள்ள, உன்னை புரிஞ்சுக்காம கிட்னாப் பண்ணிட்டு உங்ககிட்ட உதவி வாங்கிட்டோம். இந்த மாமன்களை மறந்துடாதப்பா. மாப்பிள்ள, நாங்க பொண்ணு கொடுத்த மாமனுங்க இல்ல, ஆண்டவன் கொடுத்த மாமனுங்க, மறந்துடாத. இந்தா ஏன் மாமூல எனக்கு தந்துட்டா ஹாப்பியா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். தரமாட்டியா? இப்ப எனக்கு திருப்தியா இருக்குடா. இந்தாம்மா. நடங்க நடங்க.
பிரபு கண்ணா, டேய், என்ன மட்டும் மறந்துடாத என்ன? ஆ, அட, என்னப்பா அது? ஆ, பஜ்ரங்க பலி. ஐ, ஆ, டேய், நான் தந்த தாயத்தை என்கிட்டயே தரியா? வேண்டாம், இது நீயே வச்சுக்க. ஒரே கையில சஞ்சீவி மலையை தூக்குன ஆஞ்சநேய சுவாமி உனக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. உனக்கு எந்த குறையும் வராது. ஓகே? ராஜா அப்பப்போ வந்துருப்பான். அப்பப்ப என்ன சார், டெய்லி வர வேண்டியதுதான். பிரபு ஒரு நாளைக்கு ஒரு தடவை அதை பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது. வரேன்.